நான் சொல்லக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனி ஷாக்கிங். அதாவது சில விஷயங்கள நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா, மணிய ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நீங்க ஒரு ஷூ வாங்க போறீங்க. அதோடைய காஸ்ட் ஒரு ₹5000 வச்சுக்கோங்க. அந்த 5000 அப்படிங்கிறது நீங்க ஏர்ன் பண்ண ஒரு 8 to 10 ஹவர்ஸ் உடைய இன்கம். கரெக்ட்டா? உங்களுடைய ஹார்ஸ் ஆஃப் மணி அண்ட் கனெக்டட் டு த வேல்யூ ஆஃப் த பர்ச்சேசிங் த ப்ராடக்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இது தேவையா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு செகண்ட் தாட் ப்ராசஸ் வரும். ஸ்டேட்மெண்ட்டே இன்னைக்கு யாருமே பார்க்குறதே கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கும்போது தான் நமக்கு மணியை வந்து எங்கே கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்கே லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் சொல்லக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனி ஷாக்கிங். அதாவது உங்களுடைய ஏர்னிங்ஸில் வந்து சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா, மணியை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஏர்ன் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஹவு டு மேனேஜ் அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய டாஸ்க் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஷூ வாங்க போகிறீங்க. அதோடைய காஸ்ட் ஒரு ₹5000 வச்சுக்கோங்க. அந்த 5000 அப்படிங்கிறது நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு 8 to 10 ஹவர்ஸோடைய இன்கம். கரெக்டாக? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம்மை வந்து ஒரு ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு இன்கம், அதாவது ஒரு பொருளுக்கு அந்த பொருளுடைய வேல்யூவை வந்து நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய ஹார்ஸ் ஆஃப் மணி அண்ட் கனெக்டட் டு த வேல்யூ ஆஃப் த பர்ச்சேசிங் த ப்ராடக்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இது தேவையா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு செகண்ட் தாட் ப்ராசஸ் வரும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து இன்னைக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஆல்மோஸ்ட் 10 to 12%. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட், சேவிங்ஸ், அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரியான இதில் இருந்ததுன்னா உங்களுடைய மணியை வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. அதாவது அதோடைய பர்ச்சேசிங் பவரை லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் தாண்டின ரிட்டர்ன்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் 10 to 12% அப்படின்னும் போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அபோவ் 10 to 12% ரிட்டர்ன்ஸில் இருக்கும்போது தான் உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பர்ச்சேசிங் பவர் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் அன்வான்டாக நீங்கள் அதை வச்சுருக்க வேணாம். இது என்ன பண்ணுன்னா, நமக்கு நம்மளுடைய ஃப்ரூகல் மைண்ட் என்ன பண்ணுன்னா, இமிடியேட்டாக ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஆப்பில் இமிடியேட்டாக நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதை திங்க் கூட பண்ண மாட்டோம். அந்த பொருள் தேவையில்லையான்னு ஓவர் த பீரியட் நம்ம அதை அன்வான்டான ஒரு திங்ஸை நம்ம வாங்கி வச்சுருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் நிறைய பேர் ஒரு பிளைண்டாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ் ஃபார் ஜியோ, சினிமா ரிலேட்டடாக நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரியான நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அது மந்த்லி அதை யூஸே பண்ணாமல் கூட நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கான மணி வந்து ஆட்டோ டெபிட் ஆகிட்டே இருக்கும். இதுவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மணி வந்து லீக் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண நிறைய சான்சஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியும். ஆனால் அது ஓவர் த பீரியட் பர் மந்த் பார்த்திங்கன்னா இட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட்ஸில் நமக்கு போகும். அதே அந்த தௌசண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதை உங்களுக்கு லேக்ஸில் கார்பஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்வான்டான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து டெலீட் பண்ணாலே அந்த மணி லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. அதே போல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக டெய்லியும் நீங்கள் அதை ஒரு 1 hour ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அல்டிமேட்டாக ஒரு ப்ராப்பர் பர்சனல் ஃபினான்ஸ்க்காக நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுடைய மணியை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்வான்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப்பில் அப்கிரேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதை நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து ஓவர் த பீரியட் வந்து 2026 நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் எத்தனை பேர் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீங்கள் 3 to 6 மந்தோடைய பேங்க்
ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அது மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி ஆர் ஆஃபர்லி இதை மானிட்டர் பண்ணும்போது நம்மளுடைய மணி வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆன மணியை விட டெபிட் ஆன மணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சின்னதாக நிறைய டெபிட்டில் இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஈவன் அது எனக்கு கூட இருக்கலாம். அதை நம்ம மானிட்டர் பண்ணும்போது தான் தெரியும் அதை எந்த அளவுக்கு நம்ம மணியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இன்றைக்கி யாருமே பார்க்குறதே கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கும்போது தான் நமக்கு மணியை வந்து எங்கே கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்கே லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் 60 ஹார் ரூல். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பர்ச்சேஸிங் உங்களுடைய இன்கம்மை தாண்டி ஒரு 10% ஹையாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து அது எப்படியாவது கிரெடிட் கார்டில் லோன்ஸில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் இருக்கும். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் ஒரு 60 ஹவர்ஸ் வந்து தள்ளி போடுங்களேன். அதை தள்ளி போடும்போது இது தேவையா, வெதர் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆர் இது நமக்கு ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அது கம்பல்சரியாக தேவை அப்படின்னா அது வந்து நீட்ஸாக இருக்கும், நமக்கு வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த 60 ஹவர்ஸ் டைம் கொடுக்கும்போதே உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வரும், இது இப்போ நமக்கு நெசசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு டைம் ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும்னு நினச்சா இமிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற ஹேபிட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு 60 ஹார்ஸ் அப்படின்ற ஒரு மேஜிக்கான ஒரு டைமை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வெதர் அந்த இம்பார்ட்டண்ட் அந்த பொருளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா இல்லை அதை நம்ம அவாய்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதனால் நம்மளுடைய மணி லீக்கேஜை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இது எல்லாமே 2026 யாருமே வந்து இன்கம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் தான் நிறைய பேருக்கு அவங்க லைஃப்பில் வந்து மணி லீக்கேஜ் ஆகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அட்லீஸ்ட்டு நான் சொன்ன ஒரு 5 பாயிண்ட்ஸில் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். இந்த லைஃப் சேஞ்சஸ் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இது எல்லாமே உங்களுடைய இன்கமில் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2026 வந்து ஹையஸ்ட் ஒரு வெல்த் அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் மாறுங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.